பொண்ணு அவசர அவசரமா காலையில எழுந்தா ஹஸ்பண்டுக்காக சமைச்சு கொடுக்குறா. அதை பார்த்துட்டு அவன் டெய்லி சப்பாத்தி தானே, உனக்கு வேற சாப்பாடு செய்ய தெரியாதுன்னு திட்டுறான். அதுக்கு அவன் நேத்து வேற செஞ்சேன், இன்னைக்குதான் சப்பாத்தின்னு சொல்றா. ஒன்னா மாதிரி உன் சாப்பாடு வர வர போர் அடிக்குதுன்னா அவளை திட்டிட்டு அங்கிருந்து கிளம்புறான். கர்ச்சிப்பா மறந்துட்டு போறீங்கன்னு சொல்லுவா. உடனே அவன் திரும்பி பார்த்து எத்தனை முறை நான் போறப்போ பின்னாடி கூப்பிடான்னு சொல்லியிருக்கேன் சொல்லி அடிக்க போறான். அதுக்கப்புறம் எனக்கு ஆபீஸ் டைம் ஆச்சு, நான் வந்து உன்னை பார்த்தேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். அங்கிருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் சாரு அவனோட ஆன்டி வீட்டுக்கு போய் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றா. அவங்க நீ இப்பதான் புதுசா கல்யாணம் ஆயிருக்க, நீ வேலை கூட போகல, உன் புருஷன் சொல்ற மாதிரி கேட்டு நடந்துக்கோ, சீக்கிரமா ஒரு குழந்தை பெத்துக்கோ, எல்லாம் சரியாயிடுன்னு சொல்றாங்க. அவளும் சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா நிக்கில் உட்கார்ந்து இருக்கான். ஆபீஸ் போனதுக்கு அப்புறம் நல்லா வெளியே போய் ஊர் சுத்த போற போல, எங்க போயிட்டு வர அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஆன்டி வீட்டு தான் போயிட்டு வரேன், உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க செஞ்சு தரேன்னு சொல்றா. உடனே அவன் பாயசம் செய்யி, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செய்யி அப்படின்னு சொல்றான். உடனே அவளை ஏன் நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்திருக்காங்கன்னு கேட்டுட்டு இருக்கா. அப்ப ரூம்குள்ள இருந்து ஒரு பொண்ணு வரதை பாக்குறா. பார்த்து ஷாக் ஆகுறா. இதுதான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு, இனிமே இவ இங்கதான் இருக்க போறா, இவ பேர் நித்யான்னு சொல்றான். நித்யாவுக்கு பாயசம்னா ரொம்ப பிடிக்கும், சுகர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு செய்யின்னு சொல்றான். அதுக்கப்புறம் நித்யா கிட்ட போயிட்டு சாரு நல்லா சமைப்பா, நிறைய வேலை செய்வா, உனக்கு கால் மசாஜ் பண்ண சொல்லு, மசாஜ் பண்ணி விடுவான்னு சொல்றான். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த மாதிரி ஒரு பொண்ணை வீட்டுக்கு கூட்டு வரேன்னு கேக்குறா. உடனே அவன் டென்ஷன் ஆகி நான் உங்ககிட்ட இதை கேட்கணும், இது ஏன் வீடு, நான் யாரை வேணாலும் கூட்டு வரேன்னு சொல்றான். நித்யா கிட்ட நீ ரூம்குள்ள போ, அவ பாயசம் ரெடி பண்ணி எடுத்துட்டு வருவான்னு சொல்றா. அதுக்கு நித்யா நான் தண்ணி குடிச்சு வரேன், நீங்க போங்கன்னு சொல்றா. சாருவோட கண்ணு கிட்ட அடிபட்டு இருக்கும். அதை பார்த்து நித்யா இங்க எப்படி அடிபட்டுச்சுன்னு கேக்குறா. உடனே நிக்கில் அங்க வந்துடுறான். நீ உள்ள போ, சாருவே தண்ணி எடுத்துட்டு வரான்னு சொல்லி அவரை அங்கிருந்து கூட்டிட்டு வந்துடுறான். அடுத்த நாள் சாரு அவளோட ரூம்ல போயிட்டு லேப்டாப் தேடிட்டு இருக்கா. அப்ப நித்யா வந்து நீ என்னோட ரூம்ல என்ன பண்றேன்னு கேக்குறா. உடனே சாரு இது என்னோட ரூம் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் அவள் லேப்டாப் எடுத்துக்கிட்டு இருக்கா. அங்க நிக்கில் வந்துடுறா. உனக்கு எதுக்கு லேப்டாப், வேலை வெட்டி ஒண்ணும் இல்ல, லேப்டாப் வச்சு என்ன பண்ண போறேன்னு சொல்லி அவளை இழுத்துட்டு போறா. எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, ப்ளீஸ் கொஞ்சம் தாங்கன்னு சொல்றா. அதெல்லாம் தர முடியாதுன்னு சொல்லி அவளை ரூம்ல கொண்டு போய் அடின்னு அடிக்கிறான். இது எல்லாத்தையுமே நித்யா பாக்குறா. வேணான்னு சொல்லி தடுக்கிறான். ஆனா அவன் கேட்க மாட்டேங்கிறான், ரூமை சாத்திடுறான்.